முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். கந்தரவக்கோட்டை தொகுதியை பாஜகவிடம் மாற்றிக்கொள்ள அதிமுக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில இதுகுறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நேற்று இரண்டாவது கட்ட அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கிறது. சென்னையில இருக்கக்கூடிய ராயபுரம் தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகவில்லை. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அவரது இல்லத்துல சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கந்தர்வக்கோட்டை தொகுதியை பாஜகவிடம் மாற்றிக்கொள்ள அதிமுக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில இது குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு பதில் வேறு ஒரு தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்க அதிமுக பரிசீலனை செய்து வருகிறது. பாஜகவை பொறுத்தவரை அத்தொகுதியை அதிமுகவிடம் கொடுத்துவிட்டு சென்னையில மேலும் ஒரு தொகுதியை கேட்டுக் வரும் திட்டத்தில் இருக்கிறது. எந்த தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்கலாம் என்பது குறித்து அந்த மாவட்டத்துடைய கழக செயலாளராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருடன் பொதுச் செயலாளர் தற்போது ஆலோசனை செய்து வருகிறார். அடுத்த கட்டமாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போது எந்த தொகுதி மாறி இருக்கிறது என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.